ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர் கேக் பண்ணலாம். இதுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதோட நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பாலும் விட்டுட்டு நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சிப்போம். நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என் பொண்ணு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் தான் பண்ணா ஃபுல்லாக மிக்சிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் வினிகர் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழ விதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒரு சேரம் மிக்ஸ் பண்ணணும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா 3 வயசு ஆகிடுச்சு, ஆனால் பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அவள் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நான் மல்டி மில்லட் மாவு, கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கேன். மல்டி மில்லட் மாவில் நான் குதிரைவாளி, வரகு, அப்புறம் கம்பு, இது 3 சேர்த்துருக்கேன். இப்போது அந்த வெட் இன்க்ரீடியன்ஸோடு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து நான் இந்த எசன்ஸ் போட்டிருக்கேன். எசன்ஸும் அவளுக்கு ரோஸ் எசன்ஸ் தான் வேணும்ட்டா, அதனால் ரோஸ் எசன்ஸை போட்டு நல்ல பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இது என்ன பார்த்திங்கன்னா மல்டி மில்லட் பனானா வால்நட் கேக் தான் பழக்கிறோம். வால்நட் நான் முதல்ல காமிச்சேன், அதை கட் பண்ணி இதில் தூவிக்கலாம். கேஷ்யூ நட்ஸும் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு கேக் டின்னில் இந்த பேட்டரை போட்டு நல்லா பேக் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஓவன்லெஸ்ஸில் தான் பண்ணேன். இந்த மாதிரி டெக்கரேஷன் வால்நட்ஸு அப்புறம் கேஷ்யூஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு மேலே அப்படியே தேனை கோட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்கேன். கோட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ணேன். பண்ணி எடுத்தப்புறம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு. இதை நம்ம அப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துருக்கும். சூப்பராக இருந்தது. கேக்கு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. டெக்ஸ்சர் அட்டகாசமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே கலருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாட்டு சக்கரை சேர்த்ததுனால நல்ல கலர் வந்தது. எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். டெக்ஸ்சர் தான் A+ஆக இருந்தது. என் பொண்ணுங்க 2 பேருமே கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.